அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதற்கு அடுத்ததாக முன்புள்ள பதிவிலேயே நாம் சொல்லியிருப்போம், ஒவ்வொரு ஃபன்னுக்கும் மபாதி அஷர அடிப்படையான 10 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அந்த அடிப்படையில் ஃபன்னு தஃப்சீருடைய ஃபன்னுக்கு மபாதி அஷர என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக ஹத்துஹு, இந்த தஃப்சீரினுடைய தாரீஃப் என்ன அப்படின்னா சொல்கிறாங்க, இல்முன் பி உசூலின், இது ஒரு இல்மு, பி உசூல் சில அடிப்படை சட்டங்களை கொண்ட இல்மு, யுரஃபு பிஹா மஆனி கலாமில்லாஹி அலா ஹஸ்பி தாக்கத்தில் பஷரியா, மனித சக்திக்கு தோதுவாக அல்லாஹுவினுடைய கலாமினுடைய அர்த்தங்கள் எதை கொண்டு அறியப்படுமோ அப்படிப்பட்ட சில அடிப்படை சட்டங்களை கொண்ட இல்மாகும். மனிதனால் முடிந்த அளவுக்கு அல்லாஹுவினுடைய கலாம் எதை கொண்டு அறியப்படுமோ அதை அறிவதற்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் அந்த இல்மு தான் இதனுடைய தாரீஃப் அப்படின்னு நினைச்சாங்க, சொல்லித்தராங்க, வரையறை. ரெண்டாவது என்னது, லுகத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க, ஃபமஅஹூது மினல் ஃபஸ்ல் வஹுவ அல் கஷ்ஃப், திறக்குதல் அப்படின்னு நினைச்சாங்க, தஃப்சீருக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. சரி, அப்போ ரெண்டாவது மௌதூஉஹு, இதனுடைய மௌது என்ன, ஆயாத்துல் குர்ஆன் மின் ஹைசு ஃபஹ்மு மஆனிஹா, குர்ஆனுடைய ஆயத்து தான் இதுக்கு நம்ம மௌது, அதனுடைய அர்த்தங்கள் விளங்கப்படும் அந்த விதத்திலே குர்ஆனுடைய ஆயத்துகளாக இருக்கும். அப்போ மௌதுவை பொறுத்த வரைக்கும் ஹைசியத்து நிறைய மாறும். உதாரணமாக இப்போ நஹ்வினுடைய மௌது என்னன்னு கேட்டால் அதுக்கு கலிமா கலாம். அதே மாதிரி ஃபன்னு சர்ஃபினுடைய மௌது என்னன்னு கேட்டாலும் கலிமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் நஹ்வினுடைய மௌதுவுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஹைசியத்து மாறும். கலிமா கலாம அந்த இது முஆரபா மப்னியா அப்படிங்கிற ஹைசியத்தில் பார்க்கும்போது நஹ்வினுடைய மௌதுவாக மாறும். அதே கலிமாவை இது இல்லத்தில் கட்டுப்பட்டதா, சஹீகான ஃபேலில் கட்டுப்பட்டதா, சுலாசியா மசீதா அப்படிங்கிற ஹைசியத்தில் கவனிக்கும் போது அது சர்ஃபு அப்படிங்கிறதுக்கு மௌதுவாக மாறும். ஆக மௌதுவில் அந்த ஹைசியத்து ரொம்ப முக்கியம். அப்போ குர்ஆன் ஆயத்து தான் இதனுடைய மௌது, எப்படி அதனுடைய மானாக்கள் விளங்கப்படுமே அந்த விதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்னது, வாதிஉஹு, இதை வச்சது வதா செஞ்சது யாரு, இந்த தஃப்சீரை கொண்டு வந்தது யாரு, அர்ராசிஹூன ஃபில் இல்மி மின் அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா குனா அல தஹகீக், நபியினுடைய காலத்திலிருந்து இல்மிலே தேர்ச்சி பெற்றவர் இருக்கிறாங்கல்ல அவர்கள் தான் வாதி, இலாகுனா இப்போது வரை, நபியினுடைய காலத்திலிருந்து இப்போது வரை இல்மிலே அர்ராசிஹூன ஃபில் இல்ம் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் இதை வதா செஞ்சவங்க, வைத்தவங்க. ஆக முக்கியமான இமாம்கள், திறமையான இமாம்கள், தப்சீர் இமாம்கள் சொல்லுவாங்க, கமா ஷஹீத் அல்லாஹு பிதாலிக, அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு சாட்சி சொன்னதை போல. அல்லாஹு தாலா இல்முதாரிகளுக்குன்னு ஒரு சாட்சி சொல்றாங்களா ஒரு ஆயத்தில், இந்த ஆல இம்ரான் சூரால அல்லாஹ் அதில் வரக்கூடிய 7வது ஆயத்தில் சொல்லுவான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹு வர்ராசிஹூன ஃபில் இல்ம், அந்த குர்ஆன் ஆயத்தினுடைய முத்தஷாபிகான ஆயத்தினுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள், வர்ராசிஹூன ஃபில் இல்ம், அல்லாஹும் இல்மிலே தேர்ச்சி பெற்றவர்களுமே தவிர அதை அறிய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு சில ஆயத்துக்களை ஒரு சிலரால் தான் அறிய முடியும் அப்படின்னு ஒரு ஆயத்தில் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்ல தான் செய்கிறான். அடுத்து வஸ்திம்தாதுகு, இதனுடைய அடிப்படை என்ன, எதிலிருந்து இந்த தஃப்சீரை உருவாக்குவாங்க அப்படின்னா, மினல் கிதாப் வஸ் சுன்னா வல் ஆசார் வல் ஃபுஸஹா மினல் அரபில் உரபா. அப்போ 4 விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஒன்று கிதாப் குர்ஆன், குர்ஆனுக்கு குர்ஆனே தஃப்சீராக வரும், வஸ் சுன்னா அல்லது ஹதீஸ் தஃப்சீராக வரும், அல்லது வல் ஆசார் சஹாபாக்களினுடைய அக்வால்கள் அது குர்ஆனுடைய ஆயத்துக்கு தஃப்சீராக வரும், வல் ஃபுஸஹா மினல் அரபில் உரபா அல்லது அரபிகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுவும் தஃப்சீராக என்ன செய்யப்படும், சொல்லப்படும். தஃப்சீரில் 4 இது இடம் வரும். ஒன்று குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களினுடைய அக்வால்கள், இன்னும் ஃபுஸஹாக்கள் சொல்லக்கூடிய அக்வால்கள், இந்த 4 இடம் பெறும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்து இஸ்முஹு, இதனுடைய பேர் என்ன, இல்மு தஃப்சீர், தஃப்சீருடைய கல்வி. ஹுக்குமுஹு, இதனுடைய சட்டம் என்ன, இதை படிக்கிறது எப்படி, அல் உஜூபுல் கஃபாஇ அப்படின்னா ஃபரது கிஃபாயான்னு சொல்லுவாங்கல்ல, ஃபரது ஐனு ஃபரது கிஃபாயான்னு பிரிப்பாங்களே, இது உஜூபுல் கஃபாய் அப்படின்னா ஃபரது கிஃபாயால கட்டுப்பட்டது.
அப்போ நம்ம ஃபிக்கில் விளக்கம் சொல்லுவாங்க, ஃபரது ஐன் அப்படிங்கிறது ஒவ்வொரின் மீது கடமை, ஃபரது கிஃபாயா அப்படிங்கிறது அந்த இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனிதர் செய்தாலும் எல்லோரின் மீதுள்ள அந்த கடமை நீங்கி விடும், ஜனாசா தொழுக மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஓ மசா இலுஹு, இதனுடைய மசாலாக்கள் எப்படி, இதனுடைய மசாலா எப்படி இருக்கும்? கலாயாகு, இதனுடைய கலியாக்கராகிறது மின் ஹைத்துல் அம்ரு வன் நஹி வல் மோஇலத்து இலா கைரி தாலிக். இதில் என்ன இருக்கும்? அம்ரு வரும், நஹி வரும், அல்லது அது அல்லாத உபதேசங்கள் வரும். இந்த 3 தான் இருக்கும். ஒன்று கட்டளை, அல்லது தடுக்கிற இது வரும், அல்லது உபதேசங்களாக இருக்கும். இந்த 3 அடங்கியதாக தான் இருக்குது இதனுடைய மசாலாக்கள். நிஸ்பத்துஹு, இதனுடைய நிஸ்பா என்ன? மற்ற கல்வியை கவனித்து இது எப்படிப்பட்ட கல்வி? அன்னஹு அஃதலுல் உலூமில் ஷரஇய்யா, உலூமி ஷரஇய்யா, ஷரியத்து ரீதியான கல்வியிலே ரொம்ப சிறந்த கல்வி. வாசுலுகா, இன்னும் அதனுடைய ரொம்ப அடிப்படையான கல்வி. ஷரியத்து ரீதியான கல்வினா என்ன? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஷரியத்து ரீதியான ஷரஇய்யான கல்வி மொத்தம் 3 தான். ஒன்று, அதில் முதல் இது எப்படின்னா தஃப்சீர் தான், குர்ஆன் சார்ந்ததை படிக்கிறது ஒன்று, இது ஷரஇய்யான கல்வி. அல்லது ஹதீஸ் சார்ந்ததை படிக்கிறது, இதுவும் ஷரஇய்யான கல்வி. இது அல்லாத ஃபிக்ஹ், இதுவும் ஷரஇய்யான கல்வியில் கட்டுப்பட்டது. இது அல்லாத கல்வி ஆலியான கல்வின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் இல்மே ஆலியா அப்படின்னு சொல்லுவாங்க. உலூமே ஆலியா, இதை புரிவதற்கு துணை சாதனமாக இருக்கக்கூடிய கல்விகள் அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தசவுஃப் சார்ந்த அந்த கல்விகளை எல்லாம் சொல்லுவாங்க ரியாதியா, அல்ல உலூமே ரியாதியா, பயிற்சி பெறக்கூடிய, பயிற்சி எடுக்கக்கூடிய கல்வின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த அடிப்படையில் ஷரஇய்யான 3 கல்வியில் முதல் கல்வி, ஃபஸ்ட்டு கல்வி இதுதான், தஃப்சீரை வழங்குறது தான். இதுதான் ஷரஇய்யாலை கல்வியிலே ரொம்ப சிறந்தது. 3ல் ஃபஸ்ட்டு. சரி, அதுக்கு அடுத்து ஓ ஃபாயிதத்துஹு, இதனால் என்ன ஃபாயிதா நமக்கு? அல் மஅரிஃபத்து பி மஆனி கலாமில்லாஹி அலா வஜ்ஹில் அக்மல், பரிபூரணமான முறையிலே அல்லாஹுவினுடைய கலாமினுடைய அர்த்தத்தை விளங்குவது. இதுதான், வேற எந்த நோக்கமும் இதனுடைய ஃபாயிதா கிடையாது. நம்ம தெரிஞ்சு பெருமை எடுப்பதோ இது பண்ணுவதோ அது நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாமை சரியாக விளங்குறது தான். வகாயத்துஹு, இதனுடைய காயத்து என்ன? ஒன்றை படித்தா ஒவ்வொன்றுக்கும் காயத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதனுடைய நோக்கம் என்ன? இதை படிக்கிறதுனால நம்ம நோக்கம் எப்படி இருக்கணும்? அல் ஃபௌசு பி சஆதத்தி தாரைன், 2 உலகிலேயும் சோபனத்தை கொண்டு, சஆதத்தை கொண்டு வெற்றி பெறுவது. ஆக இதை படிக்கிறதுனால நமக்கு இந்த உலகத்திலேயும் வெற்றி, மறு உலகத்திலேயும் வெற்றி. அதிலே போகிறாங்க. இந்த உலகத்தில் எப்படி வெற்றி? இதை படிக்கிறதுனால நம்ம அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ் தடுத்ததை விலகி நடப்போம். இது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி. மறு உலகத்தில் என்ன கிடைக்கும்? ஃபபில் ஜன்னதி வ நஈமிஹா, சொர்க்கமும் கிடைக்கும், அதில் உள்ள நியாமத்தும் கிடைக்கும். இந்த இதை நம்ம விளங்குனதுனால அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் நம்ம கல்வியை படித்ததுக்காண்டி நமக்கு மிகப்பெரிய சுவனத்தையும் தருவான், தரஜாவையும் தருவான். இது ஆகிரத்தில் உள்ள வெற்றி. இதை படிக்கிறதுனால நமக்கு இந்த உலகத்திலேயும் வெற்றியை தரணும், ஆகிரத்திலேயும் வெற்றியை தரணும். ஆக இது ஃபன்னு தஃப்சீரினுடைய மபாதி அஷர.